உண்மையை நினைத்து நீ செய்த நன்மைகளை ஆண்டவரே நினைத்து நன்றி கூற வேண்டும் ஆண்டவரே. அப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே. முழுமையாக இந்த ஆராதனை கரண்ட ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருக்கிறாண்டவரே. அப்பா எங்களை பேசிக்கொள்கிற வார்த்தைக்காக நன்றி. இந்த போதனை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா முதலிருந்து கடைசி வரை என் இயேசுநாமம் ஜெபிக்கிறேன். நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். உட்காருங்க. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். இந்த நாள் இன்னொரு வாரம் நம்மளுக்கு கூட்டி கொடுத்த ஆண்டவருக்கு தோத்திரம் சொல்ல வந்திருக்கிறோம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அநேக வைரஸ் பரவிட்டு இருக்குது. நீங்கள் கவனமாக இருங்க. பழையபடியே எவன் அனுப்பிடுறான்னு சைனாக்காரன் அனுப்பிட்டு இருந்தாங்களே, இந்த தடவை எவன் அனுப்பிட்டு. ஆனால் இந்தியாவிலேருந்து தான் பரவிட்டு வருதுன்னு இருக்காங்க, நார்த்துலேருந்து. அது வேறு மூடி வந்து நேற்று இறங்கிட்டாரா, அவர் என்ன பண்ணாதாருன்னு தெரியல. நீப்பா வைரஸ், இந்த நீப்பா வைரஸ்ஸு இங்கே சிப்பாங்க பக்கம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. வண்டினால் அந்த நீப்பா வைரஸ் பரவுது அப்படின்ட்டு. நேற்று அனுவர் கடிலானோட கன்வென்ஷனில் ஸ்லேங்கோம் கடிலான் கன்வென்ஷனில் ஒரு ஜோக்காக சொன்னான். இந்த வண்டி குறித்து ஸ்லேங்கோவில் தான் ரொம்ப சூடாக ஓடிட்டு இருக்குதுல்ல. அதனால் அவன் வராத முன்னுக்கு அந்த காலத்துலேருந்து ஸ்லேங்கோவில் வண்டி இருந்திருக்குது. இப்போ திடீர்னு நாங்கள் வந்ததும் ஸ்லாங்கர் முழுவதும் வண்டி எங்கே பார்த்தாலும் வண்டி வருது, வண்டி இஷ்யூவாக ஓடிக்கிட்டு இருக்குது. நான் வந்த பிறகு வண்டி கூடிடுச்சா இங்கே அப்படின்ட்டு ஒரு ஜோக்க கேட்குறான் எல்லாரும். அது உண்மைதான், எப்போதும் போல தானே வண்டி. அது இது ஒன்றுங்கன்னா ஏற்றுமதியாக செய்கிறாங்க. ஸ்லேங்கோலுக்க பத்தாது இருக்குது, எல்லாம் பக்குத்தி சாப்பிட்டு தெரியல. நேற்று ஒரு வீடியோ அனுப்பின நேரத்தில் ஒரு மயக்கரை வந்து சீன்ச்சியை பேட்டு கேட்டுறான். அம்மையை சொல்கிறா பதில் saya sekarang tak tahu lah, cuma kadang-kadang saudara ini orang budak Melayu semua suka sama amoy Cina அப்படின்ட்டு அந்த பேட்டி காணணுன்ட்டு அந்த சீன்ச்சி சொல்கிறான். tapi ya kita mana boleh lepas itu bakute. Saya dari kecil saya makan bakute tau. Kalau dia suka saya cinta dia boleh makan bakute kan. அப்படின்னு ஒரு ஜோக்கா சொல்கிறான் அந்த பண்டிகை. ஆக அந்த பண்டிகை வந்து அவ்வளோ முக்கியமாக இருக்குது. ஏன்னா நம்ம வேதத்திலும் பண்டிகை குறித்து எழுதப்பட்டிருக்குது. பிசாசு கடைசியில் என்னை விட்டுரு ஆண்டவரே, என்னையே எதுக்குள்ளே அனுப்ப சொல்கிறாரு, அந்த பண்டிகைக்குள்ளே அனுப்பி வர. பிசாசு கூட அந்த வேலையில் பண்டிகை தேவைப்பட்டுச்சு. பகுதியோட அதெல்லாம் தொப்புட்டு விழுந்து கொமிட்ஸ் ஆகிட்டு தற்கொலை பண்ணுறதுக்கு பண்டிகை தேவைப்பட்டுச்சு பிசாசுக்கு. கிறிஸ்துபிரியமானவர்களே, இன்றைக்கு பண்டிகை இல்லை சரியா? இன்றைக்கு நம்மளோட கிறிஸ்து கேலண்டர் பிரகாரம் எனக்கு வயலோட நாயர் சண்டி. போன வாரம் என்ன ஞாயிறு? சப்துவா கேசேமா. இந்த வாரம் வந்து கேசேமா நாயர். அப்படின்னாக்கா ஈஸ்டருக்கு ஒன்று எத்தனை நாள் இருக்குதா? 60. ஓகே, அந்த கணக்கு வந்து லட்டினில் கணக்கு அப்படி இருக்குது. இன்றைக்கு பிரசங்கத்தின் தலைப்பு ஆங்கிலத்தில் த வேர்ட் ஆஃப் காட், ஆண்டவரோட வார்த்தை. Tajuk khutbah untuk hari ini adalah firman Allah, the word that gives life. Firman Allah yang bagi kita hidup. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு சுருக்கமாக யோவான் 8:46-51 வாசிப்போம். இங்கே ஒரு பிரச்சனை உண்டாகுது. அதாவது
யூத மக்கள்கள், பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேதபாரகர் இயேசுகிட்ட ஒரு வாக்குவாதம் நடக்குது. Ada perselisihan pertengkaran di antara orang Yahudi dan Yesus Kristus. Apabila kita baca Yohanes 8 ayat 40 hingga 51, Yesus menerangkan kepada mereka. அங்கே விளக்கம் சொல்லுகிறார். இவனுங்கெல்லாம் யூதர்கள் இயேசுதான் அனுப்பப்பட்ட மேசி என்று அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அனுப்பப்படுற மேசியா ஒன்றும் வரலன்னு தான் அவங்க பேசிட்டு இருக்கு. இது வரைக்கும் அவனை தான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. எப்படி ஏசியா ஒரு சாதாரண மனுஷன், ஒரு தச்சனுக்கு பிறந்திருக்கிறான், அவங்களுக்கு தெரியுது பாரு, தச்சன் வேலை செஞ்சவன், இவன் எப்படி மேசியா இருக்க முடியும்? மேசியானாக்கா ஒரு ராஜ்ய வரகு இருக்கணும், ராஜ்ய பரம்பரை பிறந்திருக்கணும். இது அவங்களுக்கு தெரியும். இயேசு பிறந்தது மாட்டுக்கொட்டாயில், யோசுவுக்கு மரியாதை பிறந்தது, எப்படி அவர் மேசியா ஆக முடியும்ட்டு. அதனால் இது வரைக்கும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் இயேசு இங்கே அவரோட ஊழிய காலத்தில் ஒரு பிரச்சனை வரும்போது அங்கே பேசுகிறார் இயேசு. வாசிப்போமா? என்ன அங்கே எழும்புது? வாசிமா. என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யாராவது ஒருவன் என்னை குற்றப்படுத்த முடியுமா அப்படின்ட்டு இயேசு. இவனுக்கு வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீயும் ஒரு சாதாரண மனுஷன் தானே, நீயும் ஒரு தச்சனோட நீயும் ஒரு தச்சனோட பிள்ளை தானே, நீயும் ஒரு சாதாரண மனிதன் தானே, எங்கே போல நீ மனிதன் தானே, நாங்கள்லாம் பாவிகள், நாங்கள்லாம் பலவீனங்கள், எங்களுக்கு குறைகள் உண்டு, பாவம் செய்திருக்கிறோம். அவனுங்க நினைத்தானுங்க இயேசுவும் அதே போல் ஒரு பாவியாக இருப்பார். ஆனால் இயேசு தைரியமாக சேலஞ்ச் பண்ணுறாரு. நான் தேவனிடத்தில் வந்த தேவகுமார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளலை, நானும் உங்கள் போல் ஒரு பாவின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. யாராவது ஒருவன் எதிர்ச்சி சொல்லுங்கப்ப, என் மேலே ஒரு பாவம் குற்றம் இருந்தாக்கா நீங்கள் சொல்லுங்க இருந்து அப்படின்ட்டு இயேசு தைரியமாக அவங்களுடைய சேலஞ்ச் பண்ணுறாரு. நம்ம கிறிஸ்துவம் சொல்லிட்டு இருக்கிறோம், எந்திரிச்சு நம்ம அந்த மாதிரி ஒரு சவால் விட முடியுமா? நான் ஒரு பாவி இல்லைன்ட்டு யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஏதாவது ஒரு வகையில் நம்மளுக்கு பலவீனங்கள் உண்டு. நம்ம ஆத்திரப்படுவோம், கோச்சிக்குவோம், பொறாமப்படுவோம், உதவி செய்ய மாட்டோம். ஆனால் இயேசு அப்படி இல்லையே. இரக்கமுள்ள ஆண்டவர், உதவி செய்கிற இடத்துல உதவி செய்கிறார், காப்பாற்றுற இடத்துல அவர் காப்பாற்றுறார், பாவத்தை மன்னிக்கிறார், நோயாளர்கள் சுகம் கொடுக்கிறார். கடைசியாக எல்லாரோட பாவத்தையும் தன் மேலே சுமந்து மறித்து ரத்தத்தை சிந்தி மறித்தாண்டவர். நீங்கள் கொடுக்கணும், இனி கவான செய்யாதா சொல்லுங்க. நான் போயிட்டு கோட்டில் அவன் என் கூட்டாளி, அவன் திருடிட்டான், பரவாயில்ல யவனர், அவனோட குற்றம் நான் ஏற்றுக்கிறேன், அவனுக்காக நான் ஜெயிலுக்கு போகிறேன். நீங்கள் யாராவது வருங்களா, முன் வருங்களா? ஆனால் இயேசு உங்கள் பாவத்துக்காக முன் வந்தார். அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார், துன்பப்படுத்துவார், துப்பப்படுவார். இதையெல்லாம் இயேசு பிறக்காதவனுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. நம்ம பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும், மன்னிக்கப்பட வேண்டும்னாக்கா அவர் இது எல்லாம் செய்தவர். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த வார்த்தை நிறைவேறணும். சும்மா ஓகே நான் பாவத்தை மன்னித்துட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டுற முடியாது. இப்போ ஜேக்கப்போட பாவத்தை நான் மன்னிக்கிறேன்னாக்கா அந்த பாவம் என் மேலே சுமக்கப்படும். நான் சுமக்கவே, நான் அவரோட தண்டனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இயேசு செய்தார். தன்னோட உயிரை கொடுத்தார். எல்லா மனிதர்களோட பாவம் தன் மேலே சுமந்து சிலுவையிலே ரத்தத்தில் சிந்தி மறித்தார். அதுக்கு தான் அந்த வார்த்தைக்கு அவர் கனப்படுத்துகிறார். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று.
கிறிஸ்து பிரியமானவரே, இன்றைக்கு ஆண்டவர் இயேசு தான் எந்த ஒரு பாவம் செய்யல என்று நிரூபிக்கிறார். நம்மளோட பாவத்துக்காக தான் அவர் தண்டனை அனுபவித்தார். அவர் சிலுவிலே தண்டனை பெற்றார். அவமானப்படுத்தினவர்கள் எல்லாம் நம்மனால தான். அவர் எந்த ஒரு பாவம் செய்யாத மனிதன். அதான் இயேசு சொல்றார், சேலஞ்ச் பண்றார். Siapa berani tuduh saya adalah pendosa? Adakah saya buat dosa? Sebut, bangun dan cakap, apa dosa saya? Bukan saya, Yesus tanya sini. Saya memang berdosa lah. Orang tahu pastor ini cepat marah. Pernah bantai, berapa orang kena tangan saya. Saya memang berdosa. Tapi Yesus cakap, bagi pihak Yesus saya cakap, Yesus berani mencabar kita. Siapa berani tuduh saya? Saya adalah pendosa. Tak ada seorang pun berani. Apa jadi selepas itu? நான் சத்தியத்தை சொல்லி இருக்கேன், நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? நான் பாவி இல்லை, நான் நீதிமான், நான் சத்தியத்தை போதிக்கிறேன், ஏன் என்னை நம்ப மாட்டேங்க? Yesus bertanya, saya adalah benar, saya bercakap firman Allah, kenapa kamu tak percaya pada saya? Saya ini bukan berdosa, saya ini dihantar oleh Allah, கடவுளால் அனுப்பப்பட்ட தேவ மனிதன். ஏன் என்னை நம்ப மாட்டாங்க? யூதர்கள் நம்ப மாட்டாங்க. ஏன்னா அவனுங்கெல்லாம் நினைக்கிறாங்க, இவன் ஒரு தச்சன் பிள்ளை, நாங்களாம் யார் தெரியல, வேத வசனத்தை லா அண்ட் ரூல் அண்ட் ரா எல்லாம் கரைச்சி குடித்தோன்னு நாங்கள் பின்பற்றுவோங்க. எங்களுக்குன்னு ஒரு தற்பெருமை இருக்குது, எங்களுக்குன்ட்டு ஒரு கௌரவம் இருக்குது. எப்படி நான் உன் பேச்சு கேட்டுட்டு உப்பினால நான் எப்படி தொலை பண்ணுறது? என்னோட அந்தஸ்து என்ன ஆகுறது? அதுதான் அங்கே பிரச்சனை உண்டாகுது யூதர்கள் மத்தியில். They are not ready to accept Jesus Christ as the teacher, as the Son of God, because of their pride, ego. They think they are very clever. All the law of God they know. They have their own honor. They have their own seat in the community. மக்கள் மத்தியிலே அவங்களுக்குன்னு ஒரு கௌரவம் அந்தஸ்து இருக்குது. அவனுங்க விட்டு கொடுக்க மனுஷன். அதனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஒரு கீழ் ஜாதியில் பண்ணாங்க. இப்போ நம்மளாம் அந்த சாதாரணத்தில் நீ எல்லாம் என்ன ஜாதிடா அப்படி பேசுகிற மாதிரி அப்போ அவனை சொல்லியிருக்கலாம். நீ சாதாரண நீயும் ஒரு ஏழாவது வந்து எப்படி நாங்கள் உன்னை ஈக்குவல் பண்ணுறது? அதான் அங்கே பிரச்சனை உண்டாகுது. அவனுங்க நம்ப மாட்டாங்க. எவ்வளோதான் இயேசு போதித்தாலும் அவனுக்கு தெரியுது அது உண்மை. இயேசு போதிக்கிறது தேவனோட வார்த்தை, அது உண்மை. அந்த போதனையில் அவனுங்க குற்றம் கண்டுபிடிக்கணும். ஆனாலும் இருந்தாலும் ஏதாவது ஒரு குற்றம் சொல்லணுமே இயேசு மேலே. அப்போ பிளான் பண்ணுறானுங்க. என்ன சொல்கிறானுங்கம்மா? தேவனால் உண்டானவன் தேவனுடைய வசனங்களுக்கு சாட்சி கொடுக்கிறான். தேவனால் உண்டான நீங்கள் இயேசுக்கு உண்மையை விசுவாசித்தால் நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைகளாக இருந்தாக்கா இந்த வேத வசனம் நீங்கள் விசுவாசிக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் நீங்கள் விசுவாசிக்கணும். வேதத்தின் பிரகாரம் ஒருத்தன் பேசுகிறானா, ஒருத்தன் போதிக்கிறானா, அந்த வேதத்தை நீங்கள் விசுவாசிங்க, அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. ஏன்னா அவன் இயேசுவோட கடவுளோட பிள்ளைனாக்கா அவனால் அதை விசுவாசிக்க முடியாது. அதனால் அது அவன் போதிக்க சத்தியத்தை சத்தியமாக போதிக்க முடியாது. அவனால் பேச முடியாது. ஆனால் இயேசு சத்தியத்தை சத்தியமாக போதிக்கிறார். ஏன்னா அவர் தேவனோட குமாரன், அனுப்பப்பட்டவர். அங்கே இயேசு சொல்றார், நீ உண்மையிலே ஆண்டவரோட பிள்ளைனாக்கா நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் விசுவாசிங்க. வேதத்தை பிரகாரம் தான் பாஸ்டர் போய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு.
மாறாக பேசியிருந்தாக்கா நீங்கள் என் பேச்சு கேட்க வேண்டியதில்லை, சேர்ச்சுக்கும் வர வேண்டியதில்லை. இவர் பொய் சொல்லிட்டு இருக்கிறார். ஆண்டு சொல்லியிருக்கிறாருல்ல, நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதனைகள் வரும், அதெல்லாம் நம்புங்க. ஆமாவா? கொட்டுமா? இங்கே ஆமாம் கொட்டுது, பஸ்த கொட்டுது. சிலர் வந்து பிளான் பண்ணி செய்வாங்க. சீக்கா இருக்கிற மாதிரி வருவானுங்க, நொண்டி மாதிரி வருவானுங்க, குருடன் மாதிரி வருவானுங்க. நல்லா உண்மை தான் செட்டாக பண்ணுறான்னு பாருங்க பணத்துக்காக. அதெல்லாம் நீங்கள் நம்பிடுங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, கண்ணால் காண்பது, காதால் கேட்குவது, அப்புறம் என்ன சொல்லுவாங்க, தீர விசாரிப்பதே மெய். அப்போ நீங்கள் இது வேதத்தின் பிரகாரம் போதிக்கிறார்களா, வேதத்தின் பிரகாரம் சொல்கிறாருனால வேதத்தை வாசித்து நீங்கள் தீய விசாரிக்கணும். அப்போ தான் நீங்கள் நம்பணும். அவன் கண்ணுக்கே மந்திரம் காட்டி ஏமாத்திடுறான். உண்மைடா உண்மைடா, மந்திரம் தெரியாதா? மந்திரம் அதெல்லாம் உண்மை இல்லை. அதெல்லாம் நம்பிடுவோம். நீங்கள் இருக்கிறதெல்லாம் கழட்டி போட்டுருங்க, நகை நட்டு எல்லாத்தையும் உண்டியில் போட்டுருவோங்க. இங்கே சேர்ச்சுக்கு சேவா காசை கட்டுறதோட கஷ்டமாக இருக்குது, சேர்ச்சுக்கு ஒரு செலவு பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்குது. அது அவன் பார்த்துக்குவாங்க. உங்களால் மனுஷன். ஆனால் எவனாவது ஏமாற்றி கேட்டாக்கா எப்படியாவது நீங்கள் கட்டிடுவோங்க, கொடுத்துருவோங்க. அதான் சொல்கிறாங்க, உண்மையான கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். நம்மெல்லாம் பொய்யான பக்தர்களாக இருக்கிறோம். பொய்யான கடவுள் மலை மேலே இருக்கிறார், பக்தர்கள் உண்மையாகவே செய்கிறார். ஒரு 3 நாள் முன்னுக்கு அப்படி மாசம் வியாபாரம் பண்ணுறாங்க. ஒரு லேடி காடியில் நிறாங்க, நடக்க முடியாத நொண்டிட்டு வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, அம்மா என்ன ஆச்சுமா, கீழே விட்டியா? இல்லாட்டி பக்தி கேப்பில் நான் முட்டி போட்டு எத்தனை படிமா? 267. ஹலோ 67 முட்டி போட்டு ஏறிக்கிறாங்க. இப்போ நடக்க முடியாமல் அவதிப்பட்டு. நான் சொன்னேன்னா இல்லையா? யார் அவன்? நாகமண்ணா இல்லையா? எலிஷா சொல்கிறாரு, தண்ணியில் எத்தனை தரம் மூழ்கி சும்மா, அதனால் மூழ்கி எழுதிச்சாக்க அவன் வேலை என்ன சொல்கிறான். அதே ஒரு கஷ்டமானது அவர் சொல்லியிருந்தாக்க நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா? ஆனால் அங்கே பாருங்கள், பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தர்கள் பின்னால் அவங்க அவதிப்படுறாங்க, நடக்க முடியாமல். நம்ம அவங்கள பார்த்து பாவமாக இருக்குது. ஐயோ, உண்மையான கடவுளை அறியாமல் எல்லாரும் கெட்டு போகிறாங்க. எவனாவது நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன குழி, டீ குழியா? அது வேணும்னா பெட்ரோல் ஊற்றி கூட குளித்துக்குவாங்க. நீ பரலோகத்துக்கு போனோமா, எப்பயே நீ டீ குழினாக்கா பெட்ரோல் ஊற்றி குளித்துட்டு போயிடணும். அந்த மாதிரி இருக்கிறாங்க பொய்யான கடவுளுக்கு உண்மையான பக்தர்கள் இவர்கள்லாம். ஆனால் நம்ம சொன்னாக்கா, பாஸ்டர் நீங்கள் செய்ய பாஸ்டர், நீங்கள் டீ குடிங்க, அப்புறம் நம்ம பின்னால் வர்றோம். ஆனால் அங்கே அவன் பொய் சாமியார், பொய் பூசாரி சொல்லுவான், அவனே செய்ய சொல்ல மாட்டாங்க. அதை நம்புவங்க நீங்கள். ஆண்டவர் உண்மையை போதிக்கிறார். மனமாறுங்கள், ரட்சிக்கப்படுங்க, பரலோக ராஜ்யமோ சமயமாக இருக்குதுன்ட்டு இயேசு போதிக்கிறார். அது நம்மளை உணங்க. இயேசுவே கேள்வி தொடர்ந்து என்ன சொல்றானுமா, நீங்கள் தேவனால் உண்டாயிராதபடியினால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க உண்மையிலே ஆண்டவரோட பிள்ளைனாக்கா நான் சொல்றதை நீங்க கேட்டு, நீங்க ஆண்டவரோட பிள்ளை இல்லாதனால செவி கொடாமல் இருக்கிறீர்கள், காது கொடுத்து கேட்க மாட்டேங்க. ஏன்னா அவங்களுக்குள்ள பிசாசு உட்கார்ந்துருக்கிறாங்க. வசனத்தையே காது கொடுத்து கேட்க மாட்டேங்க.
அவன் யூதன், அவன் த ரிலீஜியஸ் லீடர். வேத பாரகர் என்ன சொல்கிறான்னா அது கேட்பாங்க. ஐயர் என்ன சொல்கிறார் அது கேளுங்க. அப்புறம் இன்னொரு என்ன சொல்லுவாங்க, ஐயர் அடுத்தது குருக்கள். குருக்கள் வச்சுருப்பாங்க. தனியாக ஒரு சாமி அவங்கண்டு ஒரு வச்சுருப்பாங்க. அவங்க சொன்னாங்க செஞ்சிருவாங்க. இத்தனை நாள் நீ வந்து சாப்பிடக்கூடாது, எவ்வளோ இருக்கிறத நீ வந்து கொட்டுங்கன்னா அவன் திருடிட்டு போயிடுவான். வீட்டில் இருக்கிற நகை நட்டுங்கெல்லாம் அடுத்தது முதல்ல இந்த சொம்புக்குள்ளே வைங்க. 40 நாள் அதை திறந்து பார்க்கக்கூடாது. அதுக்குள்ளே திருடிட்டு போயிடுவான். 40ஆம் நாளை திறந்து பார்த்தாக்க உள்ள பாசமாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் நம்புங்க. சர்ச்சில் நீ 100 வெள்ளி கொடு, ஆண்டவர் உனக்கு 1000 வெள்ளியாக ஆசீர்வதிப்பார் சொன்னாக்கா கொடுப்பீங்களா நீங்கள்? நானே இங்கே 100 வெள்ளி கொடுக்குறது கஷ்டப்படுறேன். இவங்க கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறது? ஆண்டவர் வார்த்தை மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்லை. கொடுங்கள், அப்போது உனக்கு கொடுக்கப்படும். அதுவும் சரிக்க குளிக்கி எப்படி ஊற்றுமா? என்ன குளிக்கி விழுவுமா, வடிஞ்சு விழுவுமா? அதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டேங்க. ஏன்னா அது ஆண்டவரோட வார்த்தையாச்சே. அது எப்படி நான் நம்புறது? பாஸ்டர் நீங்கள் வேறு மாதிரி பேசுங்க பாஸ்டர், டைலாக்கு நாங்கள் நம்புகிறோம். பேசுகிறேன். இன்னும் ஒரு 5-6 படம் பார்த்துட்டு வந்து நான் பேசுகிறேன். சரியா? வாசியம்மா, ஆண்டவர் சொல்றார், உண்மையை சொல்றாரு தெரியுங்களா? அப்பொழுது யூதர்கள் உண்மை பேசிட்டார் பாரு, இவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அப்ப என்ன சொல்றானுங்க? உன்னை சமாரியன் என்றும், எனக்கு தெரியும் நீ சமாரியன் என்று, நீ பிசாசு பிடிச்சவன்ட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நீ வந்து தச்சன், நீ எங்கிருந்து வந்த சரித்திரம் எனக்கு தெரியும்டா. நீ ஆண்டவர் இடத்துலேருந்து வந்திருந்தாக்கா நீ ராஜ பரம்பரையில் வந்திருப்ப. நீ எங்கிருந்து வந்தால் எனக்கு தெரியும். நீ பேய் பிடிச்சோண்டா. மேபி அவர் இருந்த கிராமத்தில் நிறைய பேர் பேய் பிடிச்சிருக்கலாம். நீ உனக்கும் பேய் பிடிச்சிருக்குதான்னு சொல்கிறாங்க இயேசுவை பார்த்து. இயேசு என்ன சொல்கிறார் அதுக்கு? எனக்கு பேயை பிடிச்சிருக்குது. சொல்லுமா. நாங்கள் சொல்லுகிறது சரிதானே என்றார்கள். அதுக்கு இயேசு என்ன சொல்றார்? எனக்கு பிசாசு பிடிச்சிருந்தாக்கா நான் என் பிதாவை கனம் பண்ணுகிறேன். நான் பிதாவை கனப்படுத்துவேன். நானும் கனப்படுத்துறேனே. நீங்கள் என்னை கனவீன பண்ணுகிறீர்கள். ஆனா நீங்களோ என்னையே மதிக்க மாட்டீங்களே. நீங்க ஆண்டவரோட பிள்ளைகள் அப்படின்ட்டு பேசியிருக்கிறீங்க, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறீங்க, அந்த கற்பனைகள் பின்பற்றுகின்றீங்களே. நான் ஆண்டவரிடத்தில் வந்து அனுப்பப்பட்டவன், ஆண்டவரோட வார்த்தையை உண்மையாக போதிக்கிறேன். ஆனால் நீங்கள் காது கொடுத்து கேட்க மாட்டீங்களே. நீ என்னையே பிசாசு பிடிச்சவன்ட்டு சொல்கிறீங்களே. ஆனால் நீங்கள் தானே உண்மையில் பிசாசு பிடிச்சவங்க. ஏன்னா நீ ஆண்டவரை நேசித்தா, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தால், வார்த்தையாக போதிக்கப்பட்டது நீங்கள் விசுவாசிப்பீங்க. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்க. எனக்கே பேய் பிடிச்சிருக்குல்ல. இயேசு அங்கே கண்டிக்கிறார் அவர்களுக்கு. தொடர்ந்து, நான் எனக்கு மகிமையை தேடுகிறதில்லை. நான் எனக்காக மகிமை, நான் வந்து ஆண்டவர் என் படைத்த என்னை அனுப்பினவர் ஆண்டவரை நான் புகழ்ந்து பேசுகிறேன். அவரை தாழ்த்தி நான் பேசலையே, அவருக்கு மேலாக நான் பேசலையே. என் அப்பாவை நான் புகழ்ந்து தான் பேசுகிறேன். நீ மெய்யாக உண்மையான ஆண்டவர் விசுவாசிக்கலாக்கா நீங்கள் அதுதான் செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தொடர்ந்து, அதை தேடி நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் இருக்கிறார். ஒருவன் என் வார்த்தையை கைக்கொண்டால் அவன் என்றென்றைக்கும் மரணத்தை காண்பான். ஆண்டவர் சொல்றார், நான் போதிக்கிறது ஆண்டவரோட வார்த்தை. அந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் போது நீங்கள் மரித்தாலும் உயிர்த்தெழுதுவீங்க. உங்களுக்கு என்றென்றும் மரணம் இல்லை. என்னோட உயிர்த்தெழுதவர்களாக நீங்கள் என்னோடு இருப்ப. எப்போ நீங்கள் இயேசுதான்
அனுப்பப்பட்டவர் தேவனோட குமாரன் உயிர்த்தெழுந்த தேவன் என்று நீங்கள் விசுவாசிக்கும் போது அதை நம்பலைனாக்கா நீங்கள் என்றென்றுமே நரகத்தில் தான், மரணம் தான் உங்களுக்கு. தொடர்ந்து என்று மெய்யாகவே 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 நான் சொல்கிறேன். புரிஞ்சாமா? ஆக இயேசுவை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு நாளும் மரணம் இல்லை. Apabila kamu percayai Yesus adalah Tuhan, firman, kamu tidak akan mati kekal di neraka. Kamu akan diambil ke syurga. Hidup kamu berkekal di syurga. கிறிஸ்து பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அந்த வார்த்தை யோவான் வாசிமா, யோவான் 1:1, Yohanes 1:1. Pada permulaannya sudah wujud firman, dan firman itu bersama Allah, dan firman itu ialah Allah. Jadi kamu harus percaya firman apa yang Yesus ajar itu adalah daripada Allah. Dan ini membuktikan Yesus adalah Allah itu. ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஆண்டவர் இயேசு ஆதியிலே மனிதனாக வார்த்தையாக பூமிக்கு வந்தார். அந்த இயேசு தான் ஆண்டவர். அந்த இயேசு தான் நம்மளுக்கு பரலோகத்தை கொடுக்கிறார். அதனால தான் நம்ம அதை வாசித்தோன்னே அந்த இயேசுவே நியாயத்து இருக்க போகிறார். அவர் எப்பேற்பட்டவரா? வாசிமா அதை வாசித்த எபிரேயர் 4ஆம் அதிகாரம் வசனம் 12-13. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும், தேவனோட வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது. இருபுறம் உள்ள கருவுள்ள அந்த கத்தி இருக்குல்ல, ஷார்ப்னஸ் போத் சைட். நம்ம காய்கறி வெட்டினாக்கா 2 பக்கமாக சனப்பு இருக்குது, ஒரு பக்கம் தானே. ஆனால் அந்த வார்த்தையானது இயேசு, அவர் 2 பக்கமும் சனப்போள்ள கத்தியாக இருக்கிறார். அந்த நியாயத்தீர்ப்பு நாட்களிலே நீ தப்பிச்சிடலான்னு நினைக்காத. ஒரு பக்கம்தான், மறுபக்கம் இயேசு பார்க்கல. ஆனால் 2 பக்கமும் அவரை பார்க்கிறார். நீ ஒளியில செய்த பாவத்தையும் இருள செய்த பாவத்தையும் அவருக்கு தெரியும். அதுக்கு அவர் நியாயம் தீர்ப்பார். ஏன்னா அவர் 2 பக்கம் உள்ள சனப்பா இருக்கிறார். அது எப்படி விட்டுமா? வாசிமா, எந்த பட்டயத்திலும் கருகானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும், அவரு ஆத்மாவும் ஆவியும் எல்லாத்தையும் he will justify. அப்புறம் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையுறுத்துகிறதாயும் இருக்கிறது. Firman Allah itu adalah hidup dan berkuasa, lebih tajam daripada pedang 2 mata. Pedang yang ada 2 mata, firman Allah adalah lebih tajam. இரு பக்கம் உள்ள அந்த சனப்பு கத்தியில அதோட ஒன்று சனப்பா ஆண்டவரோட வார்த்தை, அவரோட நியாயத்திற்கு menembusina kuti ke garis pemisah nyawa dan roh,
sendi dan sungsang serta mengenal antara fikiran dan niat dalam hati. நான் என்ன நினைக்கிறேன் உனக்கு தெரியுதப்ப? இப்போ உன்னை குறித்து நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் உனக்கு தெரியுமா? மனுஷனுக்கு தெரியாது. ஆண்டவர் சொல்றார், உன்னோட kamu punya niat pun saya tahu lah. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற, யோசிச்சுட்டு இருக்கிற, அது கூட நீ என்னிடத்தில் இருந்து மறைக்க முடியாது. அந்த கத்திய புடையில் குத்தி போகும். நம்ம வாழ்க்கையில் நியாய தீர்ப்பில் அவ்வளோ ஆழமாக அவர் நியாய தீர்க்க போகிறார். அந்த இயேசுக்கு நீங்கள் உண்மையாக கீழ்ப்படுகிறீங்க. உன் மனசில் நினைச்சிட்டு இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. மனுஷனை ஏமாற்றலாம், நீ பாஸ்டரை ஏமாற்றலாம், ஆண்டவரை நீ ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. So be careful. இன்னும் வந்து ப்ரே பண்ண பாஸ்டர்கிட்ட நல்லா ப்ரே பண்ணிடும்போது அவன் எங்கே நடக்குத பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் பாஸ்டருக்கு தெரியாமல் நினைச்சிருக்கலாம். நீ பாவத்தையும் உண்மையிலே அறிக்கை செய்யாமல் நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை தெரியும், சிந்தனைகள் தெரியும், உன்னோட நோக்கம் ஆண்டவருக்கு தெரியும். அது உன்னால் மறைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்கிறார். Tidak ada makhluk yang terlindung. எந்த ஒரு மக்ளூக்குன்னா என்னது? என்னம்மா சிசிலியா மக்ளூக்? நீ என்னவா நினச்சிட்டு இருந்தாலும், நீ பிசாசா இருக்கலாம் மக்ளூக்ல, நீ கரடியா புலியா எந்த ஒரு செந்தை ஒன்றா இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், tidak ada makhluk yang terlindung. யாரும் என்னை ஏமாற்ற முடியாது, யாரும் என்னை என் நியாய தீர்ப்பில் நீங்கள் தப்பிக்க முடியாது. மனுஷன் முன்னுக்கு நீங்கள் நல்லவனாக நடிக்கலாம், ஆனால் ஆண்டவர் உன் இருதயத்தை அவருக்கு தெரியும், உன் உள்ளத்தை அவருக்கு தெரியும். Ya, yang terlindung daripada penglihatannya, segala-galanya terdedah, எல்லாத்தையும் வெளிப்படையாக ஆண்டவருக்கு தெரியும். Dan terbuka kepada mata Allah, கண்களுக்கு எல்லாத்தையும் வெளிப்படையாக தெரியும். அவர் காண்பார். Kepadanya nanti kita dipertanggungjawabkan tentang segala perlakuan kita. நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியங்கள், ஆண்டவருக்கு விரோதமாக செய்கின்ற காரியங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் நியாயத்திருப்பார். ஆண்டவருக்கு பிடித்தமான காரியங்கள் நீங்கள் செய்வது, அதுவும் ஆண்டவர் நியாயத்திற்கு உங்களை கனப்படுத்துவார். கிறிஸ்து பிரியமானவர்களே, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்னும் உயிராக இருக்குது. அதுதான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்னும் உயிராக இருக்கிறார். அவர் வருகிறார், நியாயத்திற்கு போகிறார். அந்த வார்த்தை நம்மளை நியாயத்திற்கு, அவர் கண்களால் நம்ம மறைந்து போக முடியாது. நீ எப்பேற்பட்டு இரத்தக்காரனாக இருந்தாலும் அவர்கிட்ட மறைக்கப்பட முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் வெளிப்படையாக பார்ப்பார். எல்லாத்தையும் திறந்து, ஜீவ புஸ்தகத்தை திறந்தாலே எல்லாம் புட்டு வைத்துருவார். என்ன பண்ண அப்படின்ட்டு ஆண்டவருக்கு விரோதமாக, உன் நண்பனுக்கு விரோதமாக, உன் குடும்பத்துக்கு விரோதமாக, அப்பா அம்மாவுக்கு விரோதமாக நீ என்ன செய்யணும்? இடையில மாத்திரம் நடந்தது நினைக்கிறேன். எனக்கே வெரி டிஃபிகல்ட். இன்னும் அம்மாவுக்கு வச்சு பஷியர் என்ன சார் இல்லை, பேங்க் மேனேஜர், மாநகர மேனேஜர் பையனுங்க, பிள்ளைங்க 2 பேர் நினைக்கிறேன். பையன் பாருங்க ட்ரக் அடிக்ட் நினைக்கிறேன். அம்மாங்க வச்சு கொலை பண்ணி சாப்பிடிச்சிட்டான்.
பிடிபட்டவங்க. ஏன்னா ட்ராக்னால அவங்க பேக்கில் ஹேண்ட் பேக்கில் நகை காசுறாங்க எல்லாத்தையும் திரும்பி பிடிபட்டான். ஆனால் நான் அந்த இது பாரு, சொந்த பெத்த அம்மாவே கொலை பண்ணிருக்க மனசு. உலகம் எங்கே போயிட்டு இருக்குது? ரொம்ப சேட்டாக இருக்கு. நியாயத்து பிள்ளை ஒன்றுமா எப்படி இருப்பாங்க. ஆனால் பேசுகிறானா பேச்சு பாரு என்ன நடந்துருக்குது ரிலேஷன். நம்ம ஆண்டவர் உண்மையாக இருப்போம், ஆண்டவர் நியாயத்துக்கு போகிறார், அந்த வார்த்தைக்கு நாங்கள் விசுவாசமாக இருப்போம். அந்த வார்த்தை ஆதியிலே உள்ளது, இப்போ தேவனாக இருக்குது. அந்த வார்த்தை அவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு தவிர வேறு எந்த கடவுளுக்கு கையெடுத்து நீங்கள் கும்பிடாதீங்க. எந்த ஆண்டவருக்கும் நீங்கள் சிலர்கள் அப்படிதான் ஆற்றுலக்கு ஒரு கால் சேத்துல ஒரு கால் இருக்கிறாங்க குடும்பத்தில். கணவர் இயேசு விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. அதாவது சிலர் மனைவி இயேசு விசுவாசிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் எம்மதம் சம்மதம்ன்ட்டு சோலமன் அப்படி தானே போனார். நம்ம சோலமன் ராஜா, இது கிங் சோலமன். நேற்று ஒரு வீடியோ கிளிப் அவன் குறித்து பேசினான். ஹிஸ் ஃபர்ஸ்ட் வைஃப் யார்? அவனோட முதல் மனைவி. Was she a Jewish Israelite? சோலமன் ராஜா, ஆண்டவர் ஞானத்தை கொடுத்த ஒரு ராஜா. அவனோட முதல் மனைவி எந்த மதத்தில் உள்ளவர்? இஜிப்சியன். அந்நிய தேவன் மனைவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். பிகாஸ் அவள் அவ்வளோ அழகாக இருந்தான். பாரோட மனைவி தான் மக தான் கல்யாணம் பண்ணான். ஆனால் அவன் கல்யாணம் பண்ணி இங்கே வரும்போது அவளோட சாமியும் கொண்டு வந்திருக்கிறான். இவனும் விட்டுட்டான். அவள் கும்பிட ஆரம்பித்தா, இவனும் கும்பிட ஆரம்பித்தான். அப்புறம் எத்தனோ மனைவிகள், எத்தனை மனைவிகள், ஒப்பாட்டிக மனைவியெல்லாம் சேர்த்து எத்தனை பேர்? 1000. இங்கே ஒன்றே சமாளிக்க முடியல. சோழமன் ராஜா 1000 ஒப்பாட்டிகளும் மனைவிகளும். அந்த 1000மே 1000 விதமான சாமிகள்லாம் அரண்மனைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஒரு சாமி கும்பிட ஆரம்பிச்சிச்சு. அதுங்களுக்கு இவன் கோயில் கட்ட ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் அதோடு அவன் ஆய்வு முடித்தான். அவன் சட்டம் அந்த இஸ்ரேல் தேசமே 2ஆக உடைந்தது. The kingdom divided into. When you are not faithful to the Creator, அந்நிய தேவன் வணங்கினதுனால அவனுக்கு அந்த கேடு அழிந்தது ராஜ்யமே. ஆக நிறைய இன்றைக்கு நம் கிறிஸ்துவங்களும் இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிடுவது, கல்யாணம் பண்ணிவிட்டு அவனை மாற்றி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. அப்படி சொல்கிறத பார்த்தாக்கா இதுங்க அங்கே போயிட்டு இருக்கணும். அங்கே எங்கள் தம்பி மக இந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவனை மாற்றி கொண்டாந்துறான். அது ஆனால் வாலிபு பிள்ளைக்கும்போது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. சர்ச்சில் அவன் காவடித்துக்கிட்டு ஆடி எடுக்கிறான். இது பின்னால் இதுவும் ஆடி. வெரி சேட். ஆண்டவருக்கு அறிந்தவர்கள் வேர்ஸ்தில் உங்களோட தண்டனை. இயேசு யாருன்னு உனக்கு தெரியும். தெரிந்தே நீ அந்நிய தேவன் வணங்க ஆரம்பிச்சிட்ட. அவனுக்கு 10 அடினாக்கா உனக்கு 1000 அடி விடும். யூ வில் பி வர்ஸ். அதுவும் சிலர் பூசாரியே மாறிடுறானுங்க. அவனுங்கெல்லாம் ஆண்டவர் லேசில் விட மாட்டார். கொதிக்கிற எண்ணெயில் வச்சு கோரி பண்ணிவிடுவார் ஆண்டவர். கேஎஃப்சி இட்ஸ் நாட் ஈஸி. ஏன்னா அந்த வார்த்தையை அந்த ஆண்டவர் உயிர் உள்ளவர். ayat yang kita firman yang kita cerita adalah hidup. Yesus akan menghakimi segala. Dia akan datang. Kehakiman itu adalah terdekat.
நியாய தீர்ப்பு சீக்கிரம் வந்துச்சு. அதுக்கு நாம் உண்மையாக இருப்போம், நேர்மையாக இருப்போம். கர்த்தர் தானே தொடர்ந்து உங்களே அவரோட வார்த்தைக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. அந்த வார்த்தை உயிர் உள்ளது. அந்த உயிருள்ள வார்த்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, இன்றைக்கு வார்த்தை மூலியமாக நீ எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக நன்றி. தொடர்ந்து நீர் எப்படி பிதாவை கனப்படுத்தினையோ அதே போல் நாங்களும் உண்மையை கனப்படுத்தி நீதான் எங்களுக்கு நித்திய வாழ்வு கொடுக்குற வார்த்தை, நீதான் உயிருள்ள வார்த்தை என்று நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க உண்மையாக இருக்க எங்களை பலப்படுத்தும். வழி மாறி போகாதபடி எங்களை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களோட விசுவாசத்தில் நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு காரியத்திலும் பின்வாங்கி போகாதபடி எங்களை நடத்தும். ஆவியானவரே, எங்களை பலப்படுத்தும். எங்களுக்கு நீ கற்றுத்தரும். அன்பான ஆண்டவராக இயேசு நம்ம ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போது தேவனுக்கு காணிக்கை பாடல் பாடுவோம்.